இருமொழிக் கொள்கை என்று வெளிவேஷம் போட்டு நவோதயா பள்ளிகளுக்கு திமுக அரசு வழி ஏற்படுத்தியுள்ளது என்று இபிஎஸ் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இருமொழிக் கொள்கை என்று வெளிவேஷம் போட்டு நவோதயா பள்ளிகளுக்கு திமுக அரசு வழி ஏற்படுத்தியுள்ளது என்று இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்விக் கொள்கையில் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து தமிழக மாணாக்கர்களின் வாழ்வில் விளையாடி வருகின்றனர் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரசின் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தும் நவோதயா பள்ளிகள் அமைய உச்சநீதிமன்றம் உத்தரவிடும் சூழல் ஏற்படுத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ் வணக்கம். விவரங்கள் என்ன பிரகாஷ்? 2017ஆம் ஆண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க அரசு அனுமதி தர மறுப்பதாகவும் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் நவோதயா பள்ளிகளை திறப்பதற்கு அனுமதிக்கும்படி உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டதில் நவோதயா பள்ளிகளுக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும், அந்த பள்ளிகளை நடத்த முன்வருவோருக்கு சட்ட திட்டங்களின்படி அதற்கான நிலம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அதிமுக ஆட்சி காலத்துல இருமொழிக் கொள்கையை காப்பாற்றும் நோக்கத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு இந்த நவோதயா பள்ளிகள் 2021ஆம் ஆண்டு வரை தமிழகத்துல செயல்படாத வகையில அதிமுக அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்தது. ஆனால் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி அன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் கொண்டு வாதாடாமல் வழக்கறிஞர் வில்சனை கொண்டு வாதாடியதன் காரணமாக இந்த மேல்முறையீடு வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சென்னை இந்த உத்தரவு தள்ளுபடி செய்து இந்த நவோதயா பள்ளிகளை திறப்பதற்கான இந்த நிலங்களை வழங்க உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலமாக இந்த முக்கியமான இந்த பிரச்சனை, இருமொழிக் கொள்கை தொடர்பான இந்த முக்கியமான பிரச்சனையில தமிழ்நாடு அரசு ஏனோதானோ என்று செயல்பட்டு மூத்த வழக்கறிஞர்கள் கொண்டு இந்த வழக்கை வாதாடாததன் காரணமாக தற்போது நவோதயா பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான இந்த சூழல் நிலவுவது. இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.